sweetkadai.com நம்ம ஊரு நம்ம டேஸ்ட் தித்திக்கும் நம்ம பாரம்பரியத்தின் பண்டங்களுடன் இந்த வருட தீபாவளியை கொண்டாடுவோம். sweetkadai.com. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் அளிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், சொல்லுங்க, கட்டணம் எவ்வளவாக உயர்த்தி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழகத்தில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகள், அதே போன்று மருத்துவ கல்லூரிகளுக்கான அந்த கல்வி கட்டணம் என்பது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிதாக புதுப்பித்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வெங்கட்ராமன் தலைமையிலான குழுவினர் இந்த கல்வி கட்டணங்களை நிர்ணயம் செய்கிறார்கள். அதன்படி தற்போது மருத்துவ படிப்புகளுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட கட்டணங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் கட்டணங்கள் என்பது கிடுகிடு என்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 தனியார் மருத்துவ கல்லூரிகளில் இந்த எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கட்டணங்கள் என்பது 4 லட்சம் ரூபாயிலிருந்து 4,35,000 ரூபாய் முதல் 4,50,000 ரூபாய் வரை பெரும்பாலான கல்லூரிகளுக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆண்டு கல்வி கட்டணம் என்று இருந்த நிலையில் தற்போது அதிகபட்சமாக 50,000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதே நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான ஆண்டு கட்டணம் என்பது 12,50,000 ரூபாயிலிருந்து 13,50,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதே போன்று வெளிநாடு வாழ் இந்தியர் இடங்களுக்கான அந்த கட்டணங்கள் என்பது கடந்த ஆண்டு கட்டணம் 23,50,000 ரூபாயாக இருந்தது. தற்போது 24,50,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்த 18 ஒவ்வொரு கல்லூரி வாரியாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டண விவரங்களை கட்டண நிர்ணய குழு வெளியிட்டிருக்கிறது. மிக விரைவில் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு துவங்க இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கட்டணங்கள் உயர்ந்திருப்பது மாணவர்களிடையே, பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சில தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கும் கட்டணங்களை உயர்த்தி கட்டண நிர்ணய குழு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த கட்டணங்கள் இல்லாமல் வளர்ச்சி கட்டணமாக 40,000 ரூபாய் மாணவர்களிடம் வசூலிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் குழு தெரிவித்திருக்கிறது. தற்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய கட்டணங்கள் என்பது 3 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக அமலில் இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த கல்வி கட்டணங்கள் என்பது மாற்றி அமைக்கப்படும். தற்போது இது தொடர்பான முக்கிய விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழக அரசு அனுமதியோடு, சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ஒப்புதலோடு இந்த மாற்றி அமைக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட கட்டண விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். sweetkadai.com நம்ம ஊரு நம்ம டேஸ்ட் தித்திக்கும் நம்ம பாரம்பரியத்தின் பண்டங்களுடன் இந்த வருட தீபாவளியை கொண்டாடுவோம். sweetkadai.com.